இப்போ மொத்த பவரையும் விஜய் கையில் எடுத்துக்கிட்டாரு. அதாவது 17 போன்ற அந்த குழு அமைக்கிறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து தொண்டர்கள் அணி, எல்லாத்துக்கும் அணிகள், மகளிர் அணி, திரும்ப பழைய ஃபார்மெட்டுக்கு போயிடுவோம், நம்ம தேவையெல்லாம் புதுமையெல்லாம் பண்ணால் இங்கே ஒர்க் அவுட் ஆகல, அது மாதிரி போயிட்டாரா? மொத்த பவர் இப்போ விஜய் கிட்ட வந்துருச்சா? எப்போயுமே விஜய் கிட்ட தான் பவர் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே. அதான் SC/SC வந்து அந்த மக்கள் இயக்கத்தை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்திலையும் ஏன்னா கடிவாளம் வந்து விஜய் கையில் தான் இருந்தது. விஜய் சொல்கிறவருக்கு தான் பதவி, விஜய் சொல்கிறத தான் செய்யணும், விஜய் நினைப்பதை தான் செய்யணுங்கிற நிலைமை தான் இருந்தது. இதில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் முரண்பாடு வரும்போது அப்பாவை நகர்த்திட்டு அந்த இடத்துல புஷி ஆனந்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி தொடங்கும் போது புஷி ஆனந்த் மட்டுமே பொதுச் செயலாளராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரு புஷி ஆனந்த் மீது நிறைய விமர்சனங்கள், ஆனால் நிறைய வேலைகள் இருக்குது, அதுக்கு ஒரு ஆள் சாத்தியம் இல்லைன்னு தான் ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜன் அடுத்தடுத்த ஆட்களை போட்டு இன்றைக்கி வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அடிப்படை ஸ்திரத்தன்மையை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அணிகள் அப்படிங்கிறதும் ஒரு அரசியல் கட்சியில் வந்து தவிர்க்க முடியாது. என்னென்னா இந்த கட்சிக்குள்ளே வர்றாங்க தெரியுமா, அவங்களுடைய அதிகபட்ச லட்சியம் என்னன்னா நமக்கு ஏதாவது பதவி கிடைக்காதா, இதை வச்சு 4 காசு பார்க்கலாமே, அல்லது ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவம் இது கிடைக்காதா அப்படின்னு தானே வர்றாங்க. இல்லைங்க கட்சியில் மொத்தமே 10 பதவி தான், அதுக்கு மேலே கிடையாது அப்படின்னா எல்லாருமே ஏமாந்து போயிடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாணவர் அணி, இளைஞர் அணி, மருத்துவர் அணி, அந்த அணி இந்த அணின்னு ஒரு 30-40 அணியை வச்சு அதுக்கு நிர்வாகிகளை நியமித்து, இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா அவனுக்கு பதவி கொடுப்பது ஒரு பக்கம், இந்த பதவியை அவனுக்கு கொடுப்பதன் மூலமாக அவன் இன்னும் வேகமாக ஓடும். ஸோ இதுதான் அதனுடைய அடிப்படையான காரணம்.